அனைவருக்கும் வணக்கம். குடும்ப கதை பகுதி 10. எழுத்தாளர் லக்ஷ்மி அவர்களின் வைரம் எங்கே என்ற தொடர்கதை இப்பொழுது தொடரப்போகும் நான் உங்கள் சுகந்தி. இந்த பகுதி மிகவுமே மனதை நெகிழ வைக்கும், நெருட வைக்கும் ஒரு பகுதியாக இருக்கப் போகிறது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். உண்மையில் கங்காவுக்கு வைரப்பிள்ளையாரை பற்றி ஒன்றுமே தெரியாது. தன் தந்தை அப்படி ஒரு பெருத்த மோசடி செய்திருப்பார் என்று அவளால் நம்பவே முடியவில்லை. அவள் தந்தையை மோசடிக்காரன் என்று சாடிய நரேந்திரன் மட்டும் எந்த விதத்தில் யோக்கியர்? காதலிப்பது போல நடித்து அவளது மனதை கவர்ந்து திருமணம் செய்து கொண்டு தேன்நிலவை கொண்டாடிவிட்டு அன்பான கணவர் போல நடித்து முடிவில் தன் வஞ்சத்தை தீர்த்து கொண்ட நரேந்திரன் நேர்மையானவனா? எண்ணி எண்ணி மருகினாள். நாட்கள் வேகமாக விரைந்தன. அக்கம் பக்கத்தார்களிடம் பழக்க வழக்கம் வைத்து கொள்ளாதது. அவர்கள் தானுண்டு தன் வீடுண்டு என்று வாழ்ந்தது ஒரு வகையில் நல்லதாக போயிற்று. இல்லாவிட்டால் பக்கத்து வீட்டுக்கார பாட்டியோ எதிர் வீட்டுக்கார அம்மாளோ சும்மா இருப்பார்களா? அவள் ஏன் புக்ககம் போகவில்லை என்று கேள்விகளை அடுக்கி துளைத்து விட்டிருப்பார்கள். ஆனால் என்ன, தெருவில் இருக்கும் அத்தனை பேருக்கும் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக அந்த பணியை காயம்பூ ஏற்றுக்கொண்டிருந்தாள். தனக்கு உதவியாக அடுப்பங்கரையில் சில்லறை வேலைகளை கவனித்து கொண்டிருந்த கங்காவை அவள் தினமும் தூண்டிக்கொண்டு துருவி கேட்டு கொண்டிருந்தாள். அப்பா கிட்ட மனம் திறந்து பேச முடியலனா என்ன? நான் வீட்டில் தானே தாய் போல பிள்ளைய போல இருக்கேன். என்கிட்ட சொல்லுமா, மாப்பிள்ளைக்கும் உனக்கும் இடையே என்ன தகராறு? அவருக்கு உன் மேலே என்ன கோபம்? வரதட்சணை சீர் எதுவும் வேண்டான்னு அவர் தானே சொன்னார். நாமே வழியை ஏதாவது கொடுத்து அவரை கௌரவ குறைச்சலுக்கு ஆளாக்கிடுவோமோன்னு தானே நம்ம கொடுக்கல. உன் அப்பா கல்யாணத்தின் போது ஏதாவது தவறாக பேசிட்டாரா? இல்லை நீ படிக்கிற காலத்தில் அடக்கமாக தானே கல்லூரிக்கு போய் வந்த? ஏதாவது பொறாமையில் உன்னை பற்றி தப்பாக ஏதாச்சும் மாப்பிள்ளைக்கிட்ட கதை கட்டிட்டாங்களா யாராவது? உண்மையை என்கிட்ட சொல்லு. நான் போய் அதை கேட்டு அந்த பொய்யை நான் கிழிச்சு கூறு போட்டு வர்றேன். ஏம்மா கங்கா, இப்படி செய்தா என்ன? ஒரு நல்ல நாள் பார்த்து நானும் உன் அப்பாவும் உன் புக்ககத்தில் போய் உன்னை விட்டுட்டு வரேன். வாசலை தாண்டி வந்தவளை வெளியே துரத்தி விடுவாரா என்ன மாப்பிள்ளை? அதையும் பார்த்துருவோமே. ஏம்மா கங்கா, மாப்பிள்ளை வீட்டில் இருக்கிற பூரணி அவருக்கு உண்மையில் சொந்தம் இல்லையாமே. ஏதோ அந்த காலத்தில் அவள் பாட்டன் செய்த உதவிக்காக அவளுக்கு பாதுகாப்பு தரானாமே. இதை நீ நம்புறியா என்ன? ஒரு சமயம் இது அவளோட போதனைகள் தானோ? வெட்கப்படாமல் என்கிட்ட சொல்லுமா. கிண்டி கிளறி கொண்டிருந்தால் தலைமுடியை பித்து கொண்டு உறக்க கத்த வேண்டும் போன்று அவளுக்கு தோன்றியது. அப்பாவுக்கு உதவியாக இருப்பாள் என்று கிராமத்தில் கிடந்த கிழவியை வீட்டில் கொண்டு வைத்து கொண்டது எத்தனை பெரிய பிசகாய் போய்விட்டது. அத்தை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவருக்கு நம்ம மேலே ஏற்பட்டுக்கிற மனத்தாங்கல் தான் காரணம். இதுக்கு வேற எதுவும் இல்லை என்றாள் அவள். ஒன்றுமே சொல்லாமலா கொண்டு வந்து உன்னை இங்கே தள்ளிவிட்டு போனார் மாப்பிள்ளை? காயம்பூ விடாப்பிடியாக கேட்டாள். அதான் அத்தை, அவருக்கு எதுக்காக நம்ம மேலே கோபம்னு எனக்கு புரியலையே. என்ன செய்வேன்? கோபத்தை அடக்கி கொண்டு முணுமுணுத்தாள். எத்தனைதான் காயம்பூ முயன்றும் கங்கா மூச்சு விடவில்லை. தன் தந்தையை பற்றி நரேந்திரன் இழிவாக பேசியதை பற்றி ஒரு வார்த்தை வெளியிடவில்லை. ரத்னசாமி தம் மகளிடம் கேட்டு பார்த்தார். அவள் எல்லா கேள்விகளுக்கும் ஒரே பதிலைத்தான் தந்து கொண்டிருந்தாள். எனக்கு தெரியாதுப்பா. அவருக்கு ஏனோ திரும்பி ஊர் வரும் வழியில் திடீர்னு கோபம் வந்துடுச்சு. எதுக்குன்னு புரியலப்பா. நான் தவறாக எதுவும் பேசலை, நடந்து கொள்ளலை. எனக்கு விளங்கி இருக்கிறதெல்லாம் தானே சொல்ல முடியும் என்று சொல்லி விம்மி கண்ணீரை குவித்தாள். ரத்னசாமிக்கு ஒரே குழப்பம். தாங்க முடியாத கோபம். வேறு எதற்காக நரேந்திரன் அவரது மகளை வீட்டில் கொண்டு வந்து தள்ளிவிட்டு மிகவும் அசட்டாக புறப்பட்டு போயிருக்கிறான்? அதன் காரணத்தை அவர் கண்டுபிடித்தாக வேண்டும். அவரிடம் போய் ஆத்திரத்தில் கத்தி சண்டை போடுவதில் பயனில்லை. சங்கதி இப்பொழுது முள்மேல் போட்ட சேலையாக இருக்கிறது. மெல்ல அவனிடம் தனிவான குரலில் தாழ்ந்து நின்று பேசியாக வேண்டும். அடுத்த நாள் சோற்றுக்கு சிந்திக்க வேண்டிய நிலையில் இருந்த அனாதை பயலுக்கு அந்தஸ்து வந்ததும் ஆட்டம் போடுகிறான். பெண்ணை கொடுத்தாகிவிட்டது. கண்ணை புண்ணாக்கி கொள்ளலாமா? தந்திரமாக பேசி பார்க்க வேண்டும். இப்படியே விட்டுவிட முடியாது. கங்காவின் கதி என்னாவது? ஒரு வழி செய்தாக வேண்டும். பெற்றவன் என்ற கடமை இருக்கிறதே. சிந்தனையில் தத்தளித்தார். இரவும் பகலும் பலவித எண்ணங்கள். அவர் ஒரு முடிவுக்கு வந்திருந்தார். காஃபி பலகாரத்தை விரைவில் முடித்து கொண்டு வெளியே செல்ல உடுத்தி கொண்டு கிளம்பிவிட்டார். போல் இருந்திருந்தால் கங்கா கட்டாயம் விசாரித்திருப்பாள். உடம்புக்கு சுகமில்லாத பொழுது காலை வெயில் வேளையில் எங்கப்பா புறப்படுறீங்க? தனியாக வெகு தூரம் போகக்கூடாதுன்னு எத்தனை வாட்டி சொல்கிறதுப்பா என்று உரிமையுடன் கண்டித்திருப்பாள்.
கணவனால் புறக்கணிக்கப்பட்டு இப்பொழுது தந்தை மதிப்பில் அவள் கொஞ்சம் மட்டமாகி விட்டிருக்காளே. வாயை திறக்க அஞ்சி கைப்பிரம்பை எடுத்துக்கொண்டு உத்திரியத்தை உதறி மெல்ஜிப்பா மேல் போட்டு கொண்டு செருப்புகளை திணித்தபடி அவர் கிளம்பிச் செல்வதை மௌனமாக பார்த்து கொண்டிருந்தாள். மெல்ல பின்னால் வந்து எட்டி பார்த்தபொழுது தெருவை தாண்டி விட்ட ரத்னசாமி சாலையில் ஓடிக்கொண்டிருந்த ஆட்டோ ஒன்றை கைத்தட்டி பிடித்து ஏறிக்கொள்வதை கவனித்தாள். அப்பா எங்கே புறப்பட்டு போகிறார் என்பதை அவளால் ஊகிக்க முடியவில்லை. ஆனாலும் அவள் மனம் பதட்டத்தில் தவ்வியது. நுங்கம்பாக்கம் ரேமண்ட்ஸ் அவென்யூக்கு புகுந்த ஆட்டோ அவர் குறிப்பிட்ட உள்ள பகுதியை வந்து அடைந்தது. கேட் அருகே ஒரு முக்காலி மீது அமர்ந்து கொண்டிருந்த காக்கி சட்டை காவல்காரன் அவரை கண்டதும் புன்முறுவலுடன் எழுந்து சலாம் போட்டு நின்றான். எஜமானரது மாமனார் என்றவரை காவலாளி அடையாளம் கண்டு மதிக்கிறானே, நல்ல சகுனம்தான் என்று எண்ணியபடி அவன் கேட்டை அகலத் திறந்துவிட மெல்ல உள்ளே நடைபாதை மீது பிரம்பை ஊன்றிக்கொண்டு நடந்தார். பின்பக்கம் இருந்து ஆவேசமாக குரைத்தபடி ஓடி வந்த திம்மனை வேலைக்காரன் தங்கப்பன் பாய்ந்தோடி பிடித்து கட்டி போட்டான். ஐயா எழுந்திருச்சாச்சு, குளியலறை இருக்கிறார், உள்ளே வந்து உட்காருங்கோ, அம்மாவை கூப்பிடுறேன் என்று பணிவாக சொல்லி பற்கள் அனைத்தையும் தெரிய பெரியதொரு புன்னகையுடன் தலை முண்டாசை உதறி இடுப்பில் கட்டிக்கொண்டு முன்னால் நடந்தான். வரவேற்பு அறையில் அவன் காட்டிய சோபா ஒன்றில் உடலை உடுக்கி கொண்டு உட்கார்ந்திருந்தார் ரத்னசாமி. யாரது வந்திருக்கிறது? உள்ளே இருந்து வந்த பெண்ணின் குரலை கேட்டு முகம் இறுகி போனார் அவர். அவரது மகள் இருக்க வேண்டிய இடத்தில் இவளை வைத்து கொண்டு தான் செய்யும் பிசகை மறைக்க எத்தனை பெரிய நாடகம் ஆடுகிறான் அயோக்கிய நரேந்திரன். மனதிற்குள் மாப்பிள்ளையை கடுமையாக திட்டிக்கொண்டு குரல் வந்த திசையை உன்னிப்பாக பார்த்தார். ரோஜா வண்ண நூல் சேலையில் பளிச்சென்று தெரிந்த பூரணி சாப்பாட்டு அறை தடுப்புக்கு பின்னின்று அங்கே வந்தாள். வாங்கோ, உட்காருங்கோ, நரேந்திரன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வெளியே கிளம்புற நேரம்தான் இது என்று கூறிவிட்டு உள்ளே சென்றாள். சிறிது பொழுதில் ஒரு மரத்தட்டில் காப்பியும் கிண்ணத்திலே ரவா கேசரியுமாக வெளிப்பட்டாள். இதெல்லாம் நான் அதிகம் சாப்பிட்றதில்லம்மா, வேண்டாம், மன்னிச்சுக்கோ அடிக்குரலில் முணங்கினார் ரத்னசாமி. அப்போ கொஞ்சம் ஜூஸ் எடுத்துட்டு வரவா? ஐஸ் போட்டு இல்லைன்னா கொண்டு வரவா? உபச்சாரமாக அவள் கேட்டபோது அவருக்கு ஆத்திரம் பற்றி கொண்டு வந்தது. ஒன்றும் வேண்டாம், நீ இந்த வீட்டை விட்டு போனால் பெரிய புண்ணியமாகும். ஐஸ் போட்டு ஜூஸ் சாப்பிட்டால் என் வயிற்றெரிச்சல் தனித்து போய்விடுமா? எனக்கு இப்பல்லவா காரணம் புரிகிறது. நீ இங்கே உட்கார்ந்து கொண்டு படபடவென்று வெடிக்க துடித்தார். ஆனால் அவர் வந்த காரியம் சுலபமாக முடிய வேணுமே. கோபத்தை அடக்கி கொண்டு புன்னகைத்தார். எனக்கு இதெல்லாம் ஒத்துக்காதுமா, மாப்பிள்ளைய பார்த்து பேசிட்டு போக வந்திருக்கேன் என்றார். அதற்கு மேல் பூரணி அங்கு நிற்கவில்லை. தேனிலவுக்கு போன நரேந்திரன் தனியாக திரும்பி வந்தபோது அண்ணி எங்கே என்று மட்டும் கேட்டாள் அவள். உன் அண்ணி தன் பிறந்த வீட்டில் இருக்கிறாள் என்று வருத்தமாக பதிலளித்து விட்ட நரேந்திரன் முகத்தில் தெரிந்த கோபங்களுக்கு அச்சத்தை உண்டாக்கியது. அதற்கு மேல் அவள் எதுவும் பேசவில்லை. தொடர்ந்து பல நாட்கள் ஆகியும் கங்கா புக்ககம் வராதது குறித்து அவளுக்கு மற்ற வேலைக்காரர்களுக்கும் ஒரே வியப்பு. கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே மனத்தாங்கல் ஏற்பட்டு விட்டதா? தென்னிலவுக்கு போனவர்கள் சண்டை போட்டுக்கொண்டு திரும்பி விட்டார்களா? பலவித சந்தேகங்கள். கங்கா அண்ணி எப்பொழுது வருவார்கள் என்று 2வது தடவையாக கேட்டு பார்த்தாள். நரேந்திரன் பதிலளிக்காது கோபத்துடன் வெறித்ததைக் கண்டு அவர் போய்விட்டாள். ரத்னசாமி தனது மகளை நல்ல நாள் பார்த்து அழைத்து வந்து விடுவது பற்றி பேச வந்திருக்கிறார் போலிருக்கிறது என்று எண்ணியபடி சமையல் அறை தடுப்பில் பின்னின்று மறைந்து கொண்டாள். மாடியிலிருந்து இறங்கி வந்த நரேந்திரன் வரவேற்பு அறைக்குள் வந்தான். உடலை ஒடுக்கி கொண்டு உட்கார்ந்திருந்த ரத்னசாமி அவனை கண்டு எழுந்து வணக்கம் சொன்னார். வணக்கம் என்றவன் ஏளன புன்னகையுடன் அவன் எதிரே கால் மேல் கால் போட்டு கொண்டு கர்வமாக அமர்ந்து கொண்டிருந்தான் நரேந்திரன். மாமனாருக்கு மரியாதை சிறிதும் காட்டாது அத்தகையத்துடன் சோபாவில் சாய்ந்து கொண்டு அசட்டையாக அவரை பார்த்த நரேந்திரனுக்கு போக்கு பூரணிக்கு மிகவும் அதிசயமாக தெரிந்தது. அவர்கள் பேசியது காதில் விழவில்லை. ஆனாலும் இவர்களுக்கிடையே காரமாக விவாதம் நடைபெறுகிறது என்பதை புரிந்து கொண்டாள். கலவரத்தி ஒரு நெஞ்சு துடித்தது. களைப்புடன் அவர்களை தூரத்தில் இருந்தபடி பார்த்து கொண்டிருந்தாள். மாப்பிள்ளை முடிவா என்ன சொல்றீங்க? ரத்னசாமியின் குரல் வரவேற்பறை முழுவதும் பரவி ஒலித்தது. முடிவைத்தான் சொல்லிட்டேனே. என்னை மோசம் செய்ததற்கு இதுதான் தண்டனை. கைப்பொருளை இழந்து நான் எப்படி தவிச்சேன். உங்க மக வாழா வெட்டியா வீட்டோட கிடக்கிறத பார்த்து நீங்க ஏங்கி தவிக்க வேண்டாமா?
அக்கிரமத்துக்கு இதுதான் தண்டனை, அவ்வளவுதான், இனி பேச ஒன்னும் இல்லை என்று அதட்டலாக பேசிய நரேந்திரன் எழுந்து உள்ளே சென்று விட்டான். பூரணிக்கு அவர்கள் இருவரும் கடைசியாக உரத்த குரலில் பேசியது காதில் பட்டது. ஆனால் இன்னமும் அவளுக்கு ஒன்றும் விளங்கவில்லை. குழப்பமாகவே நின்று கொண்டிருந்தாள். முகம் வெளுத்து நடை தள்ளாடி உள்ளே வந்து உட்கார்ந்தவரை பார்த்து கங்கா திடுக்கிட்டு போனாள். என்ன நடந்தது என்று கேட்க அவளுக்கு அச்சமாக இருந்தது. சிறுவயதிலிருந்தே அவள் தந்தையிடம் நெருங்கி ஒட்டிக்கொண்டு வளர்ந்தவள் இல்லை. அவரே முன்வந்து சொன்னால் கேட்டுக்கொள்ளும் பழக்கம் ரத்னசாமிக்கு ஏற்பட்டிருந்த அதிர்ச்சியில் அவர் எதுவும் சொல்லிக்கொள்ள விரும்பவில்லை. சமீப காலத்தில் அவருக்கு ஞாபக மறதி அதிகமாகி கொண்டு வந்தது. தமக்கு சிகிச்சை அளித்து வந்த டாக்டரை இது பற்றி பேச முயன்றார். வயது கோளாறு, அப்படித்தான் இருக்கும். சுமை அதிகரித்து கொண்டிருக்கும் பொழுது இன்னும் பல சங்கடங்கள் ஏற்படும். இவைக்கெல்லாம் மருந்து கிடையாது. எதற்கும் ஒரு குறிப்பு புத்தகம் வைத்துக் கொள்ளுங்கள். முக்கியமாக சங்கதிகளை அதில் எழுதி வைத்துக் கொள்வது நல்லது. ஞாபகத்தை நம்புவதை விட புத்தகத்தில் உள்ள குறிப்புகளை நம்ப முடியுமே என்று டாக்டர் சொல்லி முடித்தார். நடையில் செருப்புக்களை கழட்டி வைத்துவிட்டு முற்றத்தில் இறங்கி கை கால் கழுவிக்கொண்டு மேல் துண்டால் முகத்தை துடைத்து கொண்டு கூடத்திற்கு வந்தார். ஏகப்பட்ட மூச்சு இறைப்பில் திணறி போனார். அப்பா, மருந்துகள் சாப்பிடாம வெளியே போய் விட்டீங்க சொல்லி கங்கா மருந்துகளை அடக்கியதொரு சிறு பிளாஸ்டிக் டப்பாவை கொண்டு வந்து காஃபி மேஜையில் வைத்தாள். அதை பார்த்தவுடன் அவரது மனதில் நினைவுகள் சிதறின. கங்கா, உள்ளே போய் என் பீரோ கீழ்த்தட்டில் வல கை ஓரத்தில் இருக்கும் சிவப்பு டைரியை எடுத்து வாம்மா என்று உத்தரவிட்டாள். மகள் கொண்டு வந்த டைரியை அவசரமாக பிரித்து பார்த்து முகத்தில் ஏமாற்றம் தெரிந்தது. உன்னை வாழ வைக்கணும்னு பார்த்தா உன் துரதிர்ஷ்டம் குறுக்கே நிற்கிது என்று கத்தினார். அவர் கையில் இருந்த டைரியை தூக்கி முற்றத்தின் எதிர்ச்சுவரில் விட்டெறிந்தார். அவர் தேடிய குறிப்பு அதில் காணவில்லை என்று ஆத்திரம். அடுப்பங்கரையில் வேலையாக இருந்த காயம்பூ குளத்திற்குள் ஓடி வந்தாள். பிரமிப்புடன் நின்று கங்காவையும் கோபத்தில் கொதித்து கொண்டிருந்த ரத்னசாமியும் வியப்புடன் பார்த்தாள். என்னத்துக்கு அது மேலே கோவிக்கணும்? என்ன ஆச்சு? ஆவலுடனும் கவலையுடனும் கேட்டாள். எனக்கு வயசாயிடுச்சு, வியாதியும் வந்துடுச்சு. இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் என் உடம்பு தாங்கிறதில்ல. நான் பொட்டுன்னு போயிட்டா இந்த பொண்ணு கதி என்ன ஆகுறது? அந்த பயலை போய் காலையில் பார்த்துட்டு மூஞ்சில் கறியை பூசிட்டு வந்திருக்கேன். மருமக பிள்ளை என்ன சொன்னாரு என்று புடவையை போத்தி கொண்டு காயம்பு ஒரு படி முன்னால் வந்து நின்று கேட்டாள். மருமக பிள்ளைய அவன் என் உசுரை வாங்க வந்த பாவி நிபந்தனை போடுறான். உன் மகளை உன் வீட்டோடு இருக்கட்டும், அப்பதான் உனக்கு புத்தி வரும்னு அலட்சியமாக பேசுகிறான். அப்படியா? என்ன நிபந்தனை? காயம்பூவை ரத்னசாமி வெறித்து பார்த்தார். மருமகனுக்கும் தமக்கும் இடையே உள்ள உண்மை நிலையை சொல்ல முடியாத இயலாமையால் ஆத்திரத்துடன் கத்தினார். அம்மாவை இவ முழுகுனப்பவே தெரியும், இந்த பொண்ணு நம்ம தலை மேலே ஒரு கல்லுங்கல்லை போல காலம் முழுசாக சுமையாக இருக்க போகிறான்னு நினச்சேன். முகம் சிவந்து போய் துயரம் நெஞ்சை அடைக்க கண்களில் நீர் புரள கங்கா தரையை பார்த்தாள். அம்மாவை நான் விழுங்கினதால இந்த நிலை ஏற்படலப்பா. இந்த வைரப்பிள்ளையாரை நீங்கள் விழுங்கினதுனால தான் இந்த நிலை ஏற்பட்டிருக்குன்னு சொல்கிறதுக்கு அவன் மனசு துடிக்குது. ஆனால் ரத்னசாமியா ஒரு மூர்க்கமானதொரு மனிதர். ஆத்திரத்தில் அவளை எடுத்துகிட்டு போய் வாசலுக்கு வெளில தள்ளி கதவை சாத்திடுவார். இப்போதைக்கு தன்னோட தந்தையை விரோதியாக்கி கொள்ள அவளால் முடியாது. அதனால் முற்றத்தில் கிடந்த டைரியை எடுத்துகிட்டு வந்து மேஜை மேலே வச்சு விட்டு மறைந்து விட்டாள். இன்னைக்கு போன வேலை சரியில்லை போலிருக்கு, மறுபடி போய் விசாரித்து பார்க்கலாம், பேசாமல் இப்போ இருப்போம் என்றாள் காயம்பூ. வீட்டில் ஒன்ற வந்தவள் இந்த குழப்ப நிலை தனக்கு சாதமாகி கொண்டு அவர்களது சொந்த சங்கதியில் தலையிட்டு கொள்ள துணிந்து விட்டாள். அத்தனை தூரம் தனக்கு மதிப்பு போட்டு விட்டதை குறித்து உள்ளூர அவள் பெருமைப்பட்டு கொண்டிருந்தாள். தந்தை மகளுடன் பேச இல்லாதவராக எழுந்து தனது அறைக்குள் சென்று படுக்கை மீது சரிந்து கொண்டார். பாவம் இந்த ரத்னசாமி யாருக்கும் தீங்கு நினைக்க மாட்டான், அவனுக்கு போய் இப்படி ஒரு சிரமமா என்று காயம்பு முணுமுணுத்ததை கேட்க பிடிக்காத கங்கா ஒரு பிளாஸ்டிக் கூடையுடன் வெளியே புறப்பட்டாள். தனது அலுவலகத்திற்கு 10 மணிக்கு மேல்தான் புறப்படுவேன் என்று சொல்லியிருந்தான் நரேந்திரன். தன் தேன்நிலவின் போது அவளிடம் தன் பழக்க வழக்கங்களை விவரமாக சொல்லியிருந்தான். மளிகை கடை வரை போயிட்டு வர அத்தை என்று குரலுக்கு பதிலை காத்திருந்து கேட்காத கங்கா சாலையில் நடக்கத் தொடங்கினாள். மளிகை கடையில் ஒரே கூட்டம். முதலாளி வியாபார மும்மரத்தில் இருந்தார். என்னம்மா, சாமான் ஏதாச்சும் தேவையா? தயக்கமாக எதிரே நின்றவரிடம் விசாரித்தார். அவசரமாக உங்கள் டெலிஃபோனை உபயோகிக்கணும், கொஞ்சம் தாராளமாக உபயோகிச்சுக்கலாமா? உள்ளே சாமான் அறையில் போய் பேசுங்கோ உத்தரவிட்டார் முதலாளி. சாலையில் போக்குவரத்தும் வாடிக்கையாளர்களின் மும்முரமுமாக இருந்தவருக்கு கண்டிப்பாக தான் பேசுவது காதில் விழாது என்ற நம்பிக்கையில் நரேந்திரனின்
பங்களாவின் எண்ணை வேகமாக போனில் சுழற்றினான். ஹலோ என்ற குரல். மறுபடியும் அதட்டலான அந்த குரலை கேட்டு ஒரு கணம் திடுக்கிட்டு போனாள். நரேந்திரன் அவர்களிடம் பேசணும். அவள் குரல் பயத்தில் உடைந்தது. நின்று கொண்டு பேச அவளால் முடியவில்லை. அருகில் இருந்த அரிசி மூட்டை ஒன்றில் மீது சாய்ந்து கொண்டு பேசத் தொடங்கினாள். ஜன்னல் வசதி இல்லாத அந்த சாமான்கள் வைத்திருந்த அறையில் காற்றில்லாத புழக்கத்தில் சாமான்களின் கலவை வாசனையும் மூச்சு திணறியபடி அவளை கஷ்டப்படுத்தியது. நெற்றியில் பூர்த்த வியர்வை நெஞ்சை நனைத்து கொண்டிருந்தது. சட்டென்று வியர்வையை தன் புடவை தலைப்பால் துடைத்து கொண்டாள் அவள். கரகரப்பான அந்த குரலை கேட்டதும் மேனி சிலிர்த்து போனாள் அவள். நெஞ்சு படபடவென்று அடித்து கொண்டது. நான் தான் கங்கா பேசுகிறேன். சிறிது நேரம் மறுமுனையில் மௌனம் நிலவியது. அவள் கலங்கி போய் விட்டாள். என்ன சங்கதி? வீட்டு செலவுக்கு பணம் தேவைன்னு சொல்லதானே ஃபோன் செஞ்சுருக்க? ஒவ்வொரு மாதமும் முதல் தேதி அன்னைக்கே பணம் உன் வீடு தேடி வந்துவிடும். இல்லைங்க, நான் விரும்புகிறது பணம் காசு இல்லை, உங்களோட சேர்ந்து வாழத்தான் விரும்புகிறேன். நம்ம பங்களாவுக்கு வந்துவிட நான் பிரியப்படுறேன். தொண்டையை அடைத்து அழுகையை அடக்கி கொண்டாள் அவள். அந்த பாக்கியம் உனக்கு இல்லைன்னு நான் முன்னவே சொல்லிட்டேன். மறுபடியும் கேட்டு என்ன பையன்? உங்கள் அப்பாவை வேற காலையில் தூது அனுப்பியிருந்தியே, அவர் என் முடிவை உன்கிட்ட சொல்லலையா? தெரிஞ்சும் தெரியாதது போல நாடகம் ஆடுறியா? டக்கென்று ஃபோனை வைத்து விட்டான். கண்களில் நிறைந்த கண்ணீரை புடவை தலைப்பில் அவசரமாக துடைத்து கொண்டு வெளியே வந்தாள். பேசிட்டீங்களாமா கேட்டபடி அவர் மேஜை மீது ₹1 நாணயத்தை வைத்துவிட்டு முதலாளி தமது வாடிக்கையாளர்களிடம் பரபரப்பாக இருந்ததை கவனித்து அங்கிருந்து நகர்ந்து விட்டாள் அவள். அன்று இரவு ரத்னசாமி நன்றாக உறங்கிவிட்ட பின்னர் காயம்பூ படுத்திருந்த நடையின் கதவை மெல்ல இழுத்து சாத்தி தாளிட்டு விட்டு விளக்கை போட்டுக்கொண்டு மேஜை அருகே காகிதமும் பேனாவுமாக உட்கார்ந்து கங்கா ஒரு கடிதம் எழுத தொடங்கினாள். தொலைபேசியில் ஏற்பட்ட தோல்வியுடன் அவள் தன் முயற்சியை கைவிட விரும்பவில்லை. நரேந்திரனுக்கு தன் கைப்பட ஒரு கடிதம் எழுத விரும்பினாள். அன்புமிக்க என் கணவர் நரேந்திரன் அவர்களுக்கு வணக்கம். பல சொல்லி கொண்டு அந்த கடிதத்தை எழுதுகிறேன். மளிகை கடை போனில் மனம் விட்டு பேச இயலாது என்பது எனக்கு தெரியும். ஆனாலும் தங்கள் குரலையாவது கேட்டுவிட மாட்டோமா என்ற ஆதங்கத்தில் தான் அன்று காலை நான் உங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டேன். எனக்கு தங்களுடன் வாழும் பாக்கியம் கிடையாது என்று தாங்கள் என்னை தண்டிக்க முயல்வது தவறு என்பதை மீண்டும் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். என் தந்தைக்கும் உங்களுக்கும் இடையே நடந்த வியாபார பேச்சுவார்த்தை பற்றி இன்றளவும் எனக்கு எதுவும் தெரியாது. அப்பா செய்த தவறுக்கு என்னை தண்டிக்க முற்படுவது ஓநாயும் ஆட்டுக்குட்டியும் என்ற கதை போல்தான் இருக்கிறது. நரேன், தயவு செய்து என்னை அவமானப்படுத்தாதீர்கள். நான் கள்ளமற்றவள். பிறந்த வீட்டில் வாழாவெட்டியாக வந்து உட்கார்ந்து விட்ட பெண்ணை பற்றி உற்றார் உறவினர் என்ன பேசுவார்கள் என்பது உங்களுக்கு தெரியாத விவரம் இல்லை. நான் தவறு செய்திருந்தால் இந்த தண்டனையை முழு மனதுடன் ஏற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையில் நின்று ஒதுங்கி கொண்டு விடுவேன். உங்கள் மனத்தாங்கல் காரணத்தில் எல்லளவும் சம்பந்தப்படாத நான் இந்த பயங்கர தண்டனையை ஏற்க முடியாது தவிக்கிறேன், துடிக்கிறேன், துவண்டு அழுகிறேன். நரேன், தயவு செய்து என்னை ஏற்று எனக்கு வாழ்வு தந்து உதவுங்கள். மனைவியாக தங்களுடன் சேர்ந்து வாழ வேண்டியது என் உரிமை. அதை தந்து என்னை கௌரவிக்க வேண்டியது உங்கள் கடமை. யோசித்து பாருங்கள் நன்றாக. இங்கனம் அன்பு மனைவி கங்கா. கடிதத்தை எழுதி முடித்திருந்தாள் அத்தனை கண்ணீருடன். வரிக்கு ஒரு தடவை கண்களை துடைத்து கொண்டு துயரத்தின் சுமையில் துவண்டு போய் உணர்ச்சிகளை கொட்டி எழுதினாள் அந்த கடிதத்தை. மீண்டும் ஒரு முறை படித்துவிட்டு உரையை ஒட்டி முகவரி எழுதி தலையணை அடியில் வைத்து கொண்டு விளக்கை அணைத்து விட்டாள் கங்கா. இடைக்கதவை திறந்துவிட்டு படுத்து கொண்டாள் கங்கா. மறுநாள் அவள் தானே கடிதத்தை எடுத்துச் சென்று தெருக்கோடியிலிருந்த தபால் பெட்டியில் சேர்த்துவிட்டு வந்தாள். அடுத்த சில நாட்கள் தபால்காரர் வருகை தினமும் அவளுடன் எதிர்பார்த்து ஏமாந்து கொண்டிருந்தாள் அவள். ஒரு வாரத்திற்கு பின் தபால்காரர் கொடுத்துவிட்டு போன கடிதங்களில் வெளிர் நீல வண்ண உரையின் மீது காணப்பட்ட தீர்க்கமான கையெழுத்தை கொண்டு சட்டென்று அதை தனியே எடுத்து வைத்து கொண்டாள். தந்தைக்கு வந்திருந்த மீதி கடிதங்களை மேஜை மேல் வைத்துவிட்டு குளியலறைக்குள் சென்று கதவை தாளிட்டு கொண்டு குழாயை திருப்பிவிட்டு கடிதத்தை அவசரமாக பிரித்தாள். உள்ளிருந்த வெளிர் நீல வண்ண கடிதத்தை பிரித்ததற்குள் கைகள் நடுங்கின. மார்பு வேகமாக துடித்தது.
உனது கையெழுத்து முத்துக்களைப் போல மிகவும் நன்றாக இருக்கின்றது. ஆனால் தலையெழுத்து வேறு விதமாக இருக்கிறதே. ஃபோனில் கூப்பிட்டாலும் கடிதத்தின் மூலம் கேட்டாலும் என் பதில் ஒன்றுதான். நாம் இருவரும் இனி சேர்ந்து கணவன் மனைவியாக வாழ்வது என்பது நடைபெற முடியாத சங்கதி. அதனால் இனி கடிதம் எழுதவோ தொலைபேசியில் கூப்பிடவோ என்னை தொந்தரவு செய்வதில் பலனில்லை. நரேந்திரன் குழாயில் கொட்டிய தண்ணீர் போல அவளது கண்ணீர் வேகமாக கன்னங்களில் புரண்டு ஓடியது. நெஞ்சு வெடித்து விடுவது போல விம்பி விம்பி அழுதாள். ரத்னசாமி வாயில் கதவை திறந்து எட்டி பார்த்தபொழுது தபால்காரர் அவரிடம் ஒரு கத்தை கடிதங்களை நீட்டினார். திரும்பி உள்ளே வந்து கூடத்தில் கிடந்த நாற்காலியில் அமர்ந்தபடி அவளை மெல்ல பார்வையிடலானார். அவரது மகளது திருமணத்திற்கு வர இயலாது போனது பற்றி வருத்தம் தெரிவித்து மன்னிப்பு கோரி வாழ்த்துக்களை தெரிவித்து மிக தாமதமாக வந்திருந்தது அவரது வாடிக்கையாளர்களின் கடிதங்கள் சிலவற்றை படித்தபொழுது அவருக்கு சிரிப்பும் கோபமும் ஒருங்கே எழுந்தது. அவரது மகளின் வாழ்க்கை சீரழிந்து விட்டிருப்பதை தெரிந்து அவருக்கு யாராவது ஆறுதல் கடிதம் எழுதப் போகிறார்களா? ஓஹோ என்று வாழ்பவர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்க பலர் முன்வருவார்கள். நொடிந்து போய் கீழே விழுபவனை கண்டு ஆறுதல் சொல்வதற்கு பதில் பிரகேசிக்க பலர் புறப்பட்டு விடுவார்கள். இதுதான் உலக போக்கு. பலவும் எண்ணியபடி இறுதியாக இடிந்த கடிதத்தை எடுத்து படித்தார். மின்விசை தாக்குண்டது போல் துணுக்கிற்றார். அனுப்புனர் என்பதில் காணப்பட்ட முகவரியை படித்ததும் அவரது நெஞ்சம் தீவிரமாக அடித்து கொண்டது. 2 மாதங்களுக்கு பின்னர் நரேந்திரன் தன் மனைவிக்கு கடிதம் எழுதியிருக்கிறான். முதலாக அவன் எழுதியுள்ள கடிதம். கையில் வைத்து கொண்டு பிரமிப்புடன் ஒரு கணம் தயங்கினார். கல்யாணத்துக்கு முன்னர் என்றால் கன்னி பெண்ணிற்கு தாம் பாதுகாவலர் என்ற பகுதியில் அவளுக்கு வந்திருந்த கடிதத்தை துணிவுடன் படித்து பார்த்திருப்பார். இப்பொழுது அவள் நரேந்திரன் மனைவி. கணவன் தன் மனைவிக்கு எழுதியிருக்கும் கடிதத்தை பிரித்து படிக்க முடியாதே. கோபத்துடன் அவர் கங்கா என்று குரல் கொடுத்தார். உன் புருஷன் கடிதம் போட்டிருக்கான். உள்ளூரில் இருக்கிறவன் படகு காரில் பவனி வருகிறவன். அவனுக்கு நேரில் வந்து சங்கதியை சொல்ல நேரமில்லை. சீறி கொண்டு கடிதத்தை மேஜை மீது வீசி போட்டார். தயங்கியபடி கூடத்திற்குள் வந்த கங்கா படபடத்த நெஞ்சத்துடன் கடிதத்தை எடுத்து பிரித்து படித்தாள். ஒரு சமயம் கணவன் அவளை தன் வீட்டிற்கு அழைத்து கொண்டு போக வருவதாக கடிதம் எழுதியிருப்பாரோ? அவர்கள் வீட்டில் ஃபோன் வசதி இல்லை என்பதற்காக புறப்பட அவளை தயாராக இருக்கும்படி சொல்லதுக்காக கடிதம் எழுதியிருப்பாரோ? ஏராளமான எண்ணங்கள் மனதில் ஓடியது. கடிதத்தை உரையிலிருந்து எடுத்தால் காசோலை ஒன்றுடன் இணைக்கப்பட்டிருந்தது. துண்டு கடிதத்தில் நரேந்திரன் சில வரிகள் எழுதியிருந்தான். போன மாதம் நான் வெளியூர் செல்ல நேர்ந்தது. அதனால் பணம் அனுப்பப்பட முடியவில்லை. இனி என் செயலாளர் அதை முழுமையாக ஏற்றுக்கொண்டு மாதந்தோறும் அனுப்பிவிடுவார். இத்துடன் 2 மாதங்களுக்கூடான தொகையும் 3000 காசோலையும் அனுப்பியிருக்கிறேன். நரேந்திரன் அவளை தூர ஒதுக்கி விட்டிருப்பதை அந்த வரிகள் தெரிவித்து முகத்தில் வீசி எறியாத குறையாக அனுப்பி வைத்திருந்த அந்த காசோலையை பிடித்த அவளது கை விரல்கள் நடுங்கின. நெஞ்சை அடைத்து கொண்டது துயரம். கண்களில் ததும்பிய கண்ணீரை விழுங்கி கொண்டாள். அப்பா, அவர் பணம் அனுப்பியிருக்கிறார். 2 மாசத்துக்கு செலவுக்கு சேர்த்து காசோலை என் பேருக்கு அனுப்பியிருக்கிறார். மேலே பேச முடியாது தடுமாறினாள் கங்கா. அந்த செக்கை அவன் மூஞ்சிலே போய் கிழிச்சு போட்டுடுவா விரக்தியாக சொன்னார் ரத்னசாமி. சட்டென்று நிமிர்ந்து உட்கார்ந்தார். அந்த காசோலை அவர் திரும்பி அனுப்ப கூடாது. கங்காவின் வங்கி கணக்கில் கட்டி அவளது செலவுக்கு உபயோகப்படுத்த வற்புறுத்த வேண்டும். அவளது கல்யாணம் சட்டப்படி பதிவு செய்யப்பட்டு விட்டது. மிகவும் நல்லதாகிவிட்டது. கணவன் என்று தன் நிலையை ஒப்புக்கொண்டு மாதம் பணம் அனுப்பி வருவதை பின்னர் கோர்ட் விவாகரத்து என்று வழக்கு என்று வரும்பொழுது அவனுக்கு எதிராக உபயோகிக்க இயலும். எண்ணியபடி லேசாக பெருமூச்சு சரிந்தார். உனது வங்கியில் போய் இந்த பணத்தை போட்டுவிட்டு 1000 ரூபாய் வீட்டுக்கு செலவுக்கு எடுத்துட்டு வா என்று மகளை சொன்னவுடன் மகள் வியப்புடன் பார்த்தாள். தாயும் பிள்ளையும் ஆனாலும் வாயும் வயிறு வேறுமா? இப்போ நீ நரேந்திரனோட மனைவி. உன் புருஷன் உனக்கு பணம் அனுப்பியிருக்கான். அதை நீ தான் வாங்கி அனுபவிக்கணும். மேலும் எனக்கு பாரமா இருக்க முடியாது என்று படபடவென்று கோபத்தில் வெடித்தார். கணவனுக்கு வேண்டாதவள் இப்பொழுது பெற்றவனுக்கும் பாரமாகி விட்டாள். என்ன கொடுமை இது! ஒரு பாவம் அறியாத அவளுக்கு ஏன் இந்த தண்டனை? தலையை ஆட்டிவிட்டு பின் தன் அறைக்குள் மறைந்தாள். சாமான்கள் கிடந்த அறைக்குள் சென்று சுவற்றின் மீது சாய்ந்தபடி வெகுநேரம் விசும்பி விசும்பி அழுதாள். மறுநாள் காலை எழுந்ததுமே
தன் வீடு தலை சுற்றுவது போன்றதொரு உணர்வில் திகைக்கப்பட்டு போனாள் கங்கா. பல் துலக்கி முகம் கழுவிவிட்டு காயம்பூக்கு உதவி செய்ய சமையலறைக்குள் வந்தாள். அவள் வைத்திருந்த காஃபி பலகாரம் தயாரிப்பதில் மும்மரமாக இருந்திருந்தாள். அடுப்பில் கொதித்து கொண்டிருந்த வெங்காய சாம்பார் மூக்கில் மோதியதும் அவளுக்கு வயிற்றை புரட்டியது. தாங்கிக் கொள்ள முடியாது குளியலறை பக்கம் ஓடினாள். குமட்டி கொண்டு வாந்தி எடுக்கத் தொடங்கினாள். பின்னால் நிழலாக ஓடி வந்த காயம்பூ அவளின் முதுகை கொஞ்சம் தடவி கொடுத்தாள். என்னம்மா, எத்தனை நாளா இப்படி வாந்தி மயக்கம் என்றாள். அத்தை கேட்பதற்கு பதில் சொல்ல முடியாது குமட்டியபடி கை கழுவும் பீங்கான் மீது களைப்புடன் சாய்ந்து கொண்டாள் கங்கா. அவளது முகம் முழுவதும் பூத்துவிட்ட வியர்வை காதோரங்களில் வழிய தொடங்கியது. கங்கா, மூஞ்சியை கழுவிக்கோ, கொஞ்சம் சில்லுன்னு தண்ணி கொண்டு வரேன், ஒரு வாய் குடிச்சுக்கோ, வயிறு புரட்டல் நிற்கும். அலமாரியிலிருந்து எடுத்து கொண்டு வந்த ஒரு துண்டு உப்பிலிட்ட நார்த்தம் ஊறுகாயை கொண்டு வந்து தரேன், நாக்கில் அடக்கிக்கோ, எல்லாம் சரியாயிடும். ஆலோசனை பல கூறிவிட்டு உள்ளே விரைந்தாள். கையும் காலும் சோர்ந்து போனவளாக தலையை நிமிர்த்தி பார்க்க முடியாத அளவுக்கு மயக்கத்துடன் கங்கா பாயில் படுத்து விட்டாள். அவளுக்கு திடீரென்று என்ன வந்துவிட்டது? காலை வேளையில் இப்படி ஒரு அசதி ஏன்? ஏன் இப்படி தலை சுற்றுகிறது என எண்ணி கவலையுடன் பாயின் மீது புரண்டு கொண்டிருந்தாள். காஃபி பலகாரத்திற்கு பின் கை கழுவி கொண்டு மேல் துண்டால் துடைத்தபடி கூடத்தில் வந்து நாற்காலியில் உட்கார்ந்தார் ரத்னசாமி. நாளேட்டை எடுத்துக்கொண்டு பார்த்து கொண்டிருந்தார். அருகே வந்து நின்ற அவர் காயம்பூ அவர் அருகே வந்து நின்றாள். கங்காவுக்கு உடம்பு சரியில்லை, டாக்டர் கிட்ட காட்டணும் என்றான் மெல்லிய குரலில். பணம்? ரத்னசாமி அவளை வெறித்தார். கணவன் அனுப்பி இருக்கிறான் பணம். டாக்டருக்கு மருந்துகளை செலவழித்து காட்டுங்க, என்கிட்ட ஏன் சொல்றீங்க? அதட்டினார். கங்காவை நான் கூப்பிட்டு கொண்டு நெடுஞ்சாலையில் கிளினிக் வச்சிருக்கிற டாக்டர் உமா கிட்ட கூட்டிக்கிட்டு வரேன், தாராளமாக போயிட்டு வரலாம். இதுக்கு என்ன ஏன் கேட்குறீங்க? அசட்டலாக பதிலளித்தார் அவர். வெளியே புறப்பட்டு சென்ற அவர்கள் இருவரும் கொஞ்சம் நேரத்தில் வீடு திரும்பினர். கதவை திறந்து விட்டு ரத்னசாமி மௌனமாக கூடத்தில் அமர்ந்து கொண்டிருந்தார். தொண்டையை செருமிக் கொண்டு பக்கத்தில் வந்து நின்ற காயம்பூவை திரும்பி பார்த்தார். டாக்டர் கிட்ட போயிட்டு வந்தோம், இன்னைக்கு அங்கே கூட்டம் அதிகம் இருக்கல, அதனால சீக்கிரம் திரும்ப வந்துட்டோம். மருந்து ஏதாவது கொடுத்தாங்களா என்று ஏளனமாக கேட்டார் ரத்னசாமி. கொடுத்தாங்க, அத்தோட ஒரு சந்தோஷமான செய்தியையும் சொன்னாங்க. நீங்க கூடிய விரைவில் தாத்தாவாக போறீங்களாம். தாத்தாவா? திடுக்கிட்டு எழுந்து நின்றார் அவர். தேள் கொட்டியது போல ஒரு வேதனையான உணர்வு, திகைப்பு. ஆமாம், கங்கா கர்ப்பமாக இருக்கா. இந்த சங்கதியை மாப்பிள்ளைக்கு தெரிவிக்கணும். அவனுக்கு தெரிவிக்கணுமா? இதென்ன கேள்வி? குழந்தைக்கு தகப்பன்கிட்ட அவனுக்கு சங்கதியை சொல்லணும். அத்தோட கொஞ்ச காலம் கங்கா தன் புருஷனோட தான் அவளோட வீட்டில் தான் இருக்கணும். பின்னால் வளையகாப்புக்கு நம்ம அழைச்சிட்டு வரலாம். பிரசவத்தின் போது வீட்டில் தான் இருக்கணும். இதெல்லாம் முறைப்படி நடத்துறதுக்கு யார் இருக்கா? என்ன பண்ணுறது என்று அவர் சொல்ல, அத்தைன்னு உறவு சொல்லி கொண்டு ஒருத்தி இருக்கேனே, நான் செய்கிறேன். கொஞ்சம் இனிப்பு செய்து எடுத்துக்கொண்டு ஒரு நல்ல நாள் பார்த்து கங்காவை கூட்டிக்கிட்டு போய் மாப்பிள்ளை வீட்டில் சேர்த்துட்டு வரேன். உங்களுக்கு மருமகம் வந்து தானே கூட்டிக்கிட்டு போகலைன்னு வருத்தம். பொண்ணை பெற்றவங்க நாம் ரொம்ப இடக்கு பண்ணுறது நியாயம் இல்லை. ஆகட்டும், அப்படியே செய்துட்டா போச்சு என்று கூறிவிட்ட ரத்னசாமி மகளின் முகத்தை கடுமையாக பார்த்தார். டாக்டர் சொன்ன செய்தியை கேட்டு கங்கா அதிர்ந்து போய்விட்டிருந்தாள். தந்தையின் சினம் பொங்கிய முகத்தை பார்க்க அவளுக்கு அச்சமாக இருந்தது. மகிழ்ச்சி அடைய வேண்டிய அவள் ரொம்பவே மிரண்டு போயிருந்தாள். ஏதோ தவறு செய்துவிட்டது போல குற்ற உணர்வில் தவித்தார். இது மாதிரி தர்ம சங்கடங்களில் பெண்கள் தாயின் அன்பை பெரிதும் நாடுவது வழக்கம். தந்தையை பார்த்து அஞ்சி கலவரமும் துக்கமுமாகி உள்ளே சென்று ஓடிக்கொண்டாள். அடுத்த நாளே நல்ல நாள் தான் என்று காயம்பூ அவசரமாக மாப்பிள்ளைக்கு கொஞ்சம் பாதாம் அல்வா, வெள்ளை முறுக்கு எல்லாத்தையும் டப்பாவில் அடைச்சிக்கிட்டு புறப்பட தயாராகி இருந்தாள். தனக்கு தேவையான சில சாமான்களை ஒரு சிறு பெட்டியுள் நிரப்பிக்கொண்டு மகிழ்ச்சியும் திகிலுமான ஒரு கலவர உணர்வை நெஞ்சை நிறைக்க கங்கா அத்தையுடன் புறப்பட்டு விட்டாள். வரம்பா மெல்லிய குரலில் அவன் விடை பெற்று கொண்டு ரத்னசாமியை என்று உருமினார். ஆட்டோ ஒன்றை பிடித்து கொண்டு இருவரும் புறப்பட்டனர். நுங்கம்பாக்கம் ரெமன்ஸ் அவென்யூவில் நரேந்திரனின் பங்களாவின் முன் ஆட்டோ நின்ற பொழுது அதில் நின்று இறங்கி கங்காவும் மிகவும் பயமாக இருந்தது. எஜமானியை கண்டதும் பரபரப்புடன் கேட்டை காவலாளி திறந்து வைக்க தங்கப்பன் ஓடி வந்து கையில் இருந்த பெட்டியை வாங்கி கொண்டு முன்னால் விரைய நரேந்திரனது செல்ல நாய் திம்மன் ஆவேசமாக குறைக்க மெல்ல திகைப்புடன் தோட்டத்தை தாண்டி வராந்தா படிகளை
கடந்து வரவேற்பறையில் நின்றாள். பெட்டியை ஒரு புறம் வைத்துவிட்டு, உட்காருங்க அம்மா, பெரியம்மா, நீங்களும் உட்காருங்க, உபசரித்துவிட்டு பாய்ச்சலாக மாடிப்படிகளைத் தாவி மேலே சென்றான் தங்கப்பன். உரிமையோடு அனுபவிக்க வேண்டிய தன் வீட்டிலே கங்கா அந்நியமானதொரு பெண் போல தவிப்புடன் சுற்றுமுற்றும் பார்த்தபடி கலவரத்துடன் அமர்ந்திருந்தாள். காயம்பூ அந்த வரவேற்பு அறையின் அழகைப் பார்த்து பிரமித்து போய்விட்டிருந்தாள். மாடிப்படிகளில் கேட்ட பேச்சுக்குரல் இருவரையும் திடுக்கிட செய்தது. வேகமாக இறங்கி வந்து கொண்டிருந்த நரேந்திரனை கண்டதும் இருவரும் இருக்கையை விட்டு எழுந்து நின்றனர். என்ன சொல்வாரோ, வரவேற்பு எப்படி இருக்கப் போகிறதோ என்ற அச்சத்திலே கங்கா தன் அத்தையின் பின் ஓடி ஒளிந்து கொண்டாள். நான் தான் கங்காவின் அத்தை. கல்யாணத்தின் போது பார்த்துருப்பீங்க. பிறகு சந்திச்சு பேச வாய்ப்பு ஏற்படலை. கங்காவை கூட்டி கொண்டு வந்திருக்கேன் என்று ஆரம்பித்தாள் காயம்பூ. தெரிகிறது. என்ன சமாச்சாரம்னு சொல்ல முடியுமா? நரேந்திரன் அதட்டலாக கேட்டபடி அருகில் வந்து நின்றான். கங்காவின் நெஞ்சு பக் பக் என்று அடித்து கொண்டது. அவள் பக்கம் திரும்பி கூட பாராது அத்தையிடமே வார்த்தையாடி அவனது அசட்டான போக்கு நெஞ்சை நொறுக்கவே அவளது கண்கள் ஈரமாகி போயின. நல்ல சங்கதி சொல்லத்தான் உங்க மனைவியை கூட்டிக்கிட்டு முறைப்படி வந்திருக்கேன். கங்கா கர்ப்பமாக இருக்காள். அதுக்கு இங்கே வந்தா என்ன அர்த்தம்? மாப்பிள்ளை, இது என்ன வேடிக்கை பேச்சு? நீங்கள் விரைவில் தந்தையாக போறீங்க. இந்த மகிழ்ச்சியான செய்தியை உங்க கூட பகிர்ந்து கொள்ள வேண்டாமா? அதனால தான் கங்காவை கூட்டிகிட்டு வந்திருக்கேன் என்று சொல்ல கடகடவென்று நரேந்திரன் சிரித்தான். கங்கா மிரண்டு போய் அத்தையின் தோளை கெட்டியாக பற்றி கொண்டாள். கங்கா என் மனைவி, ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் அவள் சுமக்கும் குழந்தை என்னுடையதுதான் என்பதை நான் எப்படி நம்ப முடியும்? ஐயோ அத்தை என்று அலறினாள் கங்கா. அவளுக்கு தலை சுற்றியது. நான் ஒதுக்கி வச்சிருக்கும் அவள் கர்ப்பம்னு சொன்னா அந்த குழந்தைக்கு நான் எப்படி தகப்பனாவேன்? மரியாதையா 2 பேரும் திரும்ப போயிடுங்க. இல்லாட்டி என்று கோபத்துடன் அசடையாக பேசிவிட்டு போய்விட்டார். கால்களுக்கு அடியில் இருந்த பூமி நழுவி விட்டதைப் போல திகைப்பில், வேதனையில், வெட்கத்தில் கங்கா குலுங்கி அழுதாள். இந்த நாடகம் இங்கே தேவையில்லை. டாக்ஸி ஒன்றை போட்டு தரேன். சட்டுன்னு புறப்பட்டு போயிடுங்க. இல்லாட்டி மரியாதை போயிடும் என்று கூறிவிட்டு மாடிப்படிகளில் தாவி மேலே சென்று மறைந்து விட்டான். டாக்ஸியில் காயம்பூவின் மடியில் தலை வைத்து படுத்தபடி விசும்பி கொண்டிருந்தாள் கங்கா. இப்படித்தான் அன்று சகுந்தலை துஷ்யந்தனின் அரச சபையில் அவமானப்படுத்தப்பட்டாள். இப்படித்தான் அவளும் மனம் வெடித்து இரத்த கண்ணீர் விட்டு அழுதிருப்பாள். யுகயுகமாக ஆண்கள் பெண்களை இவ்வாறு அவமானப்படுத்தி தண்டிப்பதன் நோக்கம் என்னவோ எண்ணியபடியே வழி நெடுகிலும் அவள் அழுது கொண்டிருந்தாள். விரைவாக திரும்பி வந்துவிட்டதை அவர்கள் இருவரையும் பார்த்ததுமே ரத்னசாமி புரிந்து கொண்டு விட்டிருந்தார். ஒதுக்கி வைத்துவிட்ட உன்னை மீண்டும் ஏற்க முடியாது என்று மருமகன் கங்காவை திரும்பி அனுப்பி விட்டிருக்கிறான். பெண்ணை பெற்றவனே வந்து கெஞ்சியும் அவன் மசியவில்லை. தூரத்து உறவை வைத்துக்கொண்டு நியாயம் பேச நீங்கள் யார் அம்மா வந்திருக்கீங்க என்று உதாசனம் செய்து காயம்பூவை விரட்டி விட்டிருக்கிறான். வஞ்சக நெஞ்சை படைத்த அயோக்கிய நரேந்திரன் சிறிதளவு கருணை இல்லாத படுபாவி. என்ன வேண்டுமானாலும் செய்வான். பலவும் எண்ணியபடி மகளின் வெளியிலிருந்து வந்த முகத்தை உற்று பார்த்தார். தனக்கு ஏற்பட்ட அவமானத்தை கங்கா எப்படி தன் தந்தையிடம் சொல்வாள்? எதுவும் பேசாது அவள் உள்ளே சென்று மறைந்து விட்டாள். முற்றத்தில் இறங்கி கால்களை கழுவிக்கொண்டு காயம்பூ தாழ்வாரத்து தூணை பிடித்து கொண்டு நின்றாள். நான் நினைச்சதுபடியேதான் நடந்ததில்லையா? போய் முகத்தில் கரிய பூசி கொண்டு வந்ததுதானே மிச்சம். ரத்னசாமி மேல் துண்டை உதறி தோளில் போட்டுக்கொண்டு கூடத்தை அளந்தார். கங்கா வாழா வெட்டியா காலம் முழுக்க பிறந்த வீட்டிலே இருக்கணும் தானே அந்த அயோக்கியம் சொன்னான். அதட்டினார். அப்படி சொன்னால் கூட பரவாயில்லையே. விடுக்கென்று திரும்பிய ரத்னசாமி கோபத்துடன் அவளை முறைத்தார். வேறென்ன சொன்னான்? உண்மையை சொல்லு. கண்டபடி என்ன பேசியிருந்தா அவன் நாக்கை இழுத்து வச்சு அறுத்துடுறேன். அவன் என்னை என்ன நினச்சிக்கிட்டு இருக்கான்? உரத்த குரலில் இறைத்தார் ரத்னசாமி. அவரது மார்பு படபடவென்று துடித்தது. மீசை நடுங்கியது. முகம் இரத்தமாக சிவந்து போனது. சொல்ல கூச்சமாக இருக்கு. பாவி பைய, கங்காவை என்னோட நடத்த மேலே கலங்கும் கற்பச்சிட்டான்னு. அவன் வயிற்றுல வளர்கிற குழந்தைக்கு அவன் தகப்பம் இல்லைன்னு சொல்கிறான் என்று மெல்லிய குரலில் சொன்னாள் காயம்பூ. அவ்வளவுதான். ரத்னசாமி துள்ளி குதித்தார். அப்படியா சொன்னான்? அவனை நான் இப்போ என்ன செய்கிறேன் பாரு. வீடு அதிரும்படி கூக்குரலிட்டார். அவர் நெஞ்சின் பதற்றம் பன்மடங்கு ஆகியது. கண்கள் இரத்தமாக சிவந்து போயின. கங்கா என்று உரத்த குரலில் அழைத்தார். கங்காவும் வந்தாள். இங்கு நடந்த அனைத்து பேச்சுக்களையும் கேட்டு கொண்டிருந்த கங்கா பயத்துடன் மெல்ல அங்கே வந்தாள். உன் புருஷன் உன்னை வாழா வெட்டியா ஆக்குனது இல்லாமல் வேசி பட்டமும் கட்டியிருக்கான். அதை கேட்டுட்டு நீ சும்மா வாயை மூடிக்கிட்டா திரும்ப வந்த
என்று கத்தினார். புருஷனே வாய் கூசாமல் மனைவியின் நடத்தையை பற்றி கேவலமாக பேசும்பொழுது அவ என்ன பதில் சொல்ல முடியும்? நீ என் மகளை அழைச்சிட்டு போய் ரொம்ப அவமானப்படுத்தி கூட்டு வந்திருக்க. உன்னை என்ன செய்கிறதுனே எனக்கு புரியல. நல்லா சொன்னீங்கண்ணே. கர்ப்பமாக இருக்கிற பொண்ணை அத்தைங்கிற முறையில் கூட்டிகிட்டு கொண்டு போனேன். நிலைமை இப்படி இருக்குன்னு யார் கண்டா? என்ன நிலைமை? என்ன சொல்ல சுற்றி வளைக்கிற? புரியல எனக்கு. அதெல்லாம் சொல்லிடு என்று கூக்குரலிட்டார் ரத்னசாமி. இதோ பாருங்கண்ணே, என்கிட்ட கத்தி ஒரு லாபமும் இல்லை. மாப்பிள்ளைக்கு கங்கா மேலே கோபம். நிதானமாக பேசு. ஏன் உப்பை தின்னுட்டு இப்போ உளறி கொட்டுறியா? சோத்துக்கு இல்லாமல் கிராமத்தில் திண்டாடிய உன்னை வீட்டில் வச்சு கவனிச்சேன் பாரு. அண்ணே, ரொம்ப அதிகமாக பேச வேண்டாம். கங்கா செய்த தப்புக்கு என்மேல் என்ன பாயிறீங்க? நான் இங்கே வந்து சும்மா ஒன்றும் குந்தி இருக்கலை. உங்கள் வீட்டில் சமைக்கிறேன், அதுக்கு நீங்கள் எனக்கு சோறு போடுறீங்க. நான் நாதியத்தவெல்லாம் இல்லை. கிராமத்தில் எனக்கு ஒரு வீடு இருக்குது. உட்காந்து அள்ளி திங்க என் புருஷன் சொத்து சேர்த்து வச்சுருக்கான். நான் நல்லது செய்ய நினச்சேன். ஆனால் உங்கள் மக மேலே குத்தம் இருந்தால் நான் என்ன பண்ணுவேன்? காயம்பூ, இன்னொரு தடவை ஏதாவது என் மகளை பற்றி தப்பாக பேசினா என்ன செய்வீங்க? நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் தீர்மானிச்சிட்டேன். வாழா வெட்டி பொண்ணுக்கு பிரசவம் பார்த்துக்கிட்டு நான் திண்டாட போகிறதில்ல. இப்போவே நான் ஊருக்கு கிளம்பி போகிறேன். நீங்களாச்சு உங்கள் மகளாச்சு. படபடவென்று பேசிய காயம்பூ கொடியில் காய்ந்து கொண்டிருந்த தன் புடவையை இழுத்து மடித்து தன் பெட்டியில் திணித்து கொண்டாள். தன்னுடைய மற்ற பொருட்களையும் பரபரப்பாக சேர்த்து மூட்டை கட்டி கொண்டாள். அண்ணன், நான் உப்பு போட்டு தான் சாப்பிட்றேன். எனக்கு உழைக்க கை ஒன்றும் இல்லாமலாம் இல்லை. என்கிட்ட தவறாக பேசினா நான் பொறுக்க மாட்டேன். நான் வரேன் என்று கோபமாக விடை பெற்று கொண்டு பெட்டி மூட்டையுடன் வெளியேறிவிட்டாள். கங்கா அதிர்ந்து போனாள். இனிக்க பேசின அத்தை இப்படி ஒரே நிமிஷத்தில் இப்படி ஆயிட்டாங்களே. அப்போ இவங்க காட்டின பரிவு எல்லாமே பொய்யா? இவங்க சுபாவத்திலே வம்புக்கு அலைந்தவள் தான் அந்த காயம்பூ. மாப்பிள்ளை வீட்டுக்கு கங்காவை அழைச்சிக்கிட்டு போய் வந்திருக்க காரணம் ஒன்றும் சும்மா கிடையாது. நரேந்திரன் கங்காவை ஏற்றுக்கொண்டிருந்தா தான் ஒரு பெரிய காரியத்தை சாதிச்சிட்டதா கிராமத்தில் வந்து தம்முக்கடிச்சிருப்பா. இல்லை தோத்து வித்தா அதை பற்றி வரை வம்பு பேசி திருப்தியுடன் வயிறு முட்டை இருந்திருப்பா. காயம்பு ஒரு பச்சோந்தி. அவளை அப்பா வீட்டிற்குள் சேர்த்தது பெரிய தப்பு. தமக்கு ஏற்பட்ட திகைப்புடன் நின்று மீண்ட ரத்னசாமி மகளை அதட்டினார். என்ன குத்துக்கல்ல போல நிற்கிற? நீ பொண்ணா பிறந்து எனக்கு எத்தனை புகழை தேடி கொடுத்துருக்க பத்தியா? உன் அத்தைக்காரி ஊருக்கு போய் நம்ம பற்றி தெரியாதவங்க கிட்ட கூட அதை பரப்பி விடுவா. ஆமாம், நான் இப்போ கேட்குறேன், உண்மையை சொல்லு. துயரமும் அவமானமும் உள்ளத்தை குலுக்க அப்பா என்று முணங்கினாள் கங்கா. ஆமாம், உன் கணவன் சொல்கிறது உண்மையா? அப்படின்னா இந்த குழந்தைக்கு தகப்பன் யார்? வீட்டில் நான் இல்லாத பொழுது உனக்கு எவனோட தொடர்பு இருந்துச்சா? பாவி பெண்ணே, சொல்லி தொலை. உறக்க தொண்டை நரம்புகள் புரண்டு ஓட கூச்சலிட்டார். அப்பா! அடிவயிற்றிருந்து அலறினாள் கங்கா. நரேந்திரன் அவளது தந்தையை பழிவாங்க அவள் மேல் இப்படி ஒரு மாபெரும் பழியை சுமத்தி விட்டிருக்கானே, அது உண்மைன்னு நம்பி கதை பரப்ப போகிறாங்க இந்த காயம்பு அத்தை. உண்மையாக இருக்குமோ என்று சந்தேகப்படுகிறார் அவளோட தந்தை. கடவுளே, இதென்ன சோதனை! அவளது இருதயம் இரண்டாக பிளந்து விட்டது போன்ற தாங்க முடியாத துயரத்தில் அவள் துவண்டு போனாள். கண்களில் இருந்த கண்ணீரை வெறுப்புடன் பார்த்தார். நீலி கண்ணீர் நெற்றியிலே என்பார்கள், அது சரியா இருக்கு. நரேந்திரன் மடைய இல்லை, உண்மையை கண்டுபிடிச்சு தான் உன்னை உதறி விட்டுருக்கான். சண்டாளி, உன்னை அலங்கோலப்படுத்தின பாதகன் யார்? இப்பயாவது சொல்லித்தோல. இல்லாட்டி பற்களை கடித்து கொண்டு கையை ஓங்கியபடி அருகில் நெருங்கிய ரத்னசாமி ஐயோ என்று கத்தினார். அருகில் இருந்த நாற்காலியில் உட்கார்ந்தார். ஓங்கிய கரத்தால் நெஞ்சை தடவிக்கொண்டு மூச்சு விட திணறினார். நெற்றியில் வேர்வை பூக்க முகம் சாம்பல் வண்ணமாக திக்குமுக்காடியபடி கண்களில் வேதனையுடன் நாற்காலியில் சாய்ந்தார். கப்பி வலிக்குதே, நெஞ்சை பிளக்குதே என்று மெல்லிய குரலில் அரற்றினார். தந்தையே தன்னை குற்றஞ்சாட்டிய கொடுமையை தாங்க முடியாத துயரத்தில் துடித்த கங்கா தன் அப்பா படும் வேதனையை காண முடியாமல், அப்பா உங்களுக்கு என்னப்பா ஆச்சு என்று அருகில் ஓடி வந்து பதட்டமாக கேட்டாள். அவரது நெற்றியின் மீது கையை வைத்து பார்த்தாள். உடல் சில்லென்று இருப்பதை உணர்ந்து பதறிப்போனாள். கங்கா தாங்க முடியலையே, நெஞ்சு வலிக்குதே. வலியில் துடித்தார் ரத்னசாமி. கங்காவுக்கு அதற்கு பின் தன்னை பற்றி சிந்திக்க பொழுது இருக்கவில்லை. வாயிற்கதவை திறந்து கொண்டு ஓட்டமும் நடையுமாக சாலை முகப்பில் இருந்த மளிகை கடைக்கு ஓடினாள். அவசரமாக கூறிவிட்டு ஒரு ஃபோன் உத்தரவை கேட்டுக்கொண்டு ஒரு ஃபோன் செய்தார். டாக்டர், கொஞ்சம் உடனே வீட்டுக்கு வரணும். அப்பா நெஞ்சு வலியில் துடிக்கிறார்.
அழுகை தொண்டையை அடைக்க தடுமாறினார். சில நிமிடங்களில் அவரது குடும்ப டாக்டர் தனது காரில் விரைந்து வந்து விட்டார். ரத்னசாமியை பரிசோதித்து பார்த்தார். உங்கள் தந்தைக்கு 2வது முறையாக மாரடைப்பு வந்திருக்கிறது. வீட்டில் வைத்து கவனிக்க முடியாது. நோய் உடனடியாக ஆம்புலன்ஸுக்கு ஏற்பாடு செய்கிறேன். முன்னால் தங்கிய அதே மருத்துவமனையில் அனுமதிக்க வேண்டும் என்றார். கங்கா நிலைகுலைந்து போனாள். துன்பம் அவளுக்கு இப்படி தொடர் சங்கிலியா வர வேண்டும்? பரவாயில்லை, இன்னும் என்ன வேண்டுமானால் வரட்டும். அவள் இது சமயம் தைரியமாக இருக்க வேண்டும். கண்களை துடைத்து கொண்டு பரபரப்புடன் செயல்பட்டாள். மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்ல வேண்டிய அப்பாவின் துணி, சோப்பு, சீப்பு இதைகளை எடுத்துக்கொண்டு ஒரு பெட்டியில் வைத்து தயாராகினாள். ஆம்புலன்ஸ் வந்து சேர்ந்ததும் வீட்டு கதவை பூட்டிக்கொண்டு தந்தையுடன் அவள் கிளம்பினாள். சித்ரா மருத்துவமனையில் தீவிர கவனிப்பு பகுதியில் ரத்னசாமி அனுமதிக்கப்பட்டார். மாரடைப்புக்குண்டான அவசர சிகிச்சைகளை ஆரம்பித்து விட்டனர் வைத்தியர்கள். கண்ணாடி தடுப்புகளுக்கு அப்பாவை பார்த்து பெஞ்சு மேல் கவலை கப்பிய முகத்தை சோர்வாக வைத்துக்கொண்டு உட்கார்ந்திருந்தாள். காலடி ஓசை கேட்டதும் திரும்பி பார்த்தவள் திடுக்கிட்டு போனாள். நரேந்திரனும் அவனது அந்தரங்க செயலாளர் யோகநாதனும் வராந்தாவில் அவளை நோக்கி வந்து கொண்டிருந்தனர். என்னம்மாச்சு, என்னாச்சு என்று டாக்டர் கணபதி ஃபோன் செய்தார். அவர்தான் உங்கள் புக்ககத்துக்கும் குடும்ப வைத்தியர். மெலிதாக புன்னகைத்தார் யோகநாதன். ஆடாது அசையாது தன்னை பார்த்து கொண்டிருந்து நின்ற நரேந்திரனிடம் அவள் எதுவும் பேச முற்படவில்லை. நெஞ்சிலே புரண்டு எழுந்த கசப்பு உணர்வை சமாளித்து கொண்டு யோகநாதனுக்கு பதில் சொன்னான். அப்பாவுக்கு மறுபடி மாரடைப்பு வந்திருக்கு. போன தடவை விட அபாய நிலையாக இருக்குன்னு டாக்டர் சொல்கிறாரு. ரொம்ப கவலையாக இருக்குது. தடுமாறினாள். கண்ணாடி கதவை தள்ளி கொண்டு உள்ளே சென்று சில நிமிடங்களுக்கு பின் வெளியே வந்தான் நரேந்திரன். நாங்கள் எல்லாம் உதவிக்கு இருக்கோம். பண செலவு ஏதாவது வேணும்னா நாங்கள் பார்த்துக்குறோம் ஆறுதலாக சொன்னாங்க. கணவனும் மனைவியும் இது மாதிரியான இக்கட்டான சமயங்களில் கூட பேசாது மௌனமாக இருக்க தாம் இடை புகுந்து பேசுவது பெருத்த அசம்பாவிதம் என்று யோகநாதன் நினைக்க மாட்டாரா? நரேந்திரனின் அந்தரங்க காரியதரிசி அவர். கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே தோன்றியுள்ள விரிசல் அவருக்கு தெரிந்திருக்கும். கங்கா மீது ஏதோ தவறு இல்லாவிட்டால் ஆசைப்பட்டு மணந்தவளை பிரிந்து வீட்டிலேயே ஒதுக்கி வைத்திருப்பானா மனிதன் என்றுதான் தமக்குள் அவளை பற்றி கணிப்பு செய்திருப்பார். வெட்கம். நரேந்திரனின் வேலையாளிலிருந்து வாயிலை காக்கும் காவலாளி வரை எல்லோரும் தவறு அவளுடையது என்றுதான் நினைத்திருப்பார்கள். கடவுளே, இப்படி ஒரு கேடான நிலையா அவளுக்கு கிட்ட வேண்டும்? உங்கள் உதவி ஒன்றும் தேவையில்லை. என்னால் எல்லாத்தையும் சமாளிச்சுக்க முடியும். நீங்கள் என் தந்தையை பார்க்க ஓடி வந்திருக்க கூட வேண்டாம். பட்டென்று சொல்ல நாக்கு துடித்தது. கல்லாக நின்ற கணவனை மெல்ல நிமிர்ந்து பார்த்தாள். கண்கள் கலங்கி போனாள். தேங்க்யூ சார் என்று யோகநாதனை பார்த்து முருவளித்தார். கணவனை பார்க்க மனமின்றி கண்ணாடி கதவு பக்கம் திரும்பிக் கொண்டாள். நரேந்திரன் அதற்கு மேல் அங்கே நிற்கவில்லை. சில நாட்களில் ரத்னசாமி தீவிர கணிப்பு பிரிவிலிருந்து தனி ஒரு அறைக்கு மாற்றப்பட்டிருந்தார். மயக்கம் தெளிந்து உடல் நிலை சிறிதளவு குணமாகி விட்டிருந்ததால் அவரால் தனது சூழ்நிலையை தெளிவாக புரிந்து கொள்ள முடிந்தது. துயரமே வடிவாக எதிரே ஒரு இருக்கையில் அமர்ந்திருந்த மகளின் வெளிரடந்த முகத்தை பார்த்தார். இரக்கத்தில் மனம் நெகிழ்ந்து போனார். மிக வெறுப்பாக பேசிய அவள் அவமானத்தில் துவண்டு துடித்திருக்கதாக கேள்வியை கேட்டு கர்ப்பிணி பெண்ணை சித்திரவதை செய்தது மகா பாவம் என்ற குற்ற உணர்வில் அவர் மனதை நெருவிடியது. காயம்பு இல்லாத நிலையில் தன்னந்தனியாகல்லவா கங்கா வீட்டில் இருக்கிறாள். என்ன கொடுமை இது! ஆமாம், அவருக்கு ஏதாவது நேர்ந்து விட்டால் என்ன செய்வது? அடைந்த வருங்காலம் அவர் மனதை மெத்த வருந்திய கங்கா வீட்டுக்கு போய் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிட்டு வரலாம்ல என்று ராத்திரியெல்லாம் கண் முழிச்சிட்டு உட்கார்ந்திருந்த வீட்டில் இப்போ துணைக்கு யாருமே இல்லைன்னு பயமாக இருக்காமா? முதலாக மகளிடம் ரத்னசாமி மிக கனிவாக பேசின. வியப்புடன் தலையை நிமிர்ந்து பார்த்தாள் கங்கா. கடுமையானவர்தான். ஆனால் குழந்தை என்று அவளிடம் அவளது சிறு பிரயாணத்திலே கூட அன்பு காட்டி கொஞ்சி சீராட்டியவர் அல்ல அவர். ஆனாலும் தந்தை என்ற இரத்த பாசம் அவரை விட்டு போகவில்லை. கிழித்த நார்போல உடல் நலிந்து கன்னங்கள் உள்ளடக்கி ஆபத்திற்குள் மூழ்கியது போன்ற கண்களில் ஏக்கம் நிறைந்து நிற்க மெல்லிய குரலில் அவர் வினவிய போது அவளுக்கு அழுகை தொண்டையை அடைத்தது. வீட்டு வேலைக்கார பொன்னம்மாள் நாள் முழுவதும் தங்கி வீட்டை பார்த்துக்க ஒப்பு கொண்டிருக்கிறாங்க. இரவில் கூட துணையா இருக்காங்க. பயமில்லப்பா, பதுசா பதில் சொன்னாள் அவள். காய்ந்த உதடுகளை நாவால் தடவி கொண்டிருந்தான் ரத்னசாமி. உன்னை பற்றி தான் இப்போ எனக்கு பெரிய கவலை ஏற்பட்டிருக்குமா. உங்கள் உடம்பு நல்லா குணமாகிய பிறகு எல்லாத்தையும் பேசிக்கலாம்ப்பா. இப்போ ஒன்றும் அலக்கட்டிக்காதீங்க என்றாள் அவள். இப்போ எதுக்கு நான்
ஒரு பெரிய தப்பு காரியம் செய்துட்டேன். பணம் பதவின்னு மயங்கி உன்னை ஒரு பாவிக்கிட்ட கட்டி கொடுத்துட்டேன். பாழும் கிணத்துல தள்ளி விட்டேன். அதை பற்றி பிறகு பேசலாம்ப்பா தொண்டையை இறங்கு குரத்தில் அவள் சொன்னாள். அவள் தந்தை அந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு 2 வாரங்கள் கடந்து விட்டிருந்தன. நரேந்திரன் முதல் நாள் வந்து எட்டி பார்த்தவன்தான். பிறகு வரவே இல்லை. ஆனால் அன்றாடம் அவனது செயலாளர் யோகநாதன் வந்து விசாரித்துவிட்டு போய்க் கொண்டிருந்தார். ஆஸ்பத்திரிக்கு முன்னதாக கட்ட வேண்டிய தொகையை நரேந்திரன் சார்பில் அவர் கட்டிவிட்டிருந்தார். அன்றாடம் மருத்துவர்களுக்கு உண்டான தொகையை தவறாது கட்டி கொண்டு வந்தார். கங்கா மறுத்து பார்த்தாள். ஆனால் யோகநாதன் கண்டிப்பாக சொல்லிவிட்டார். நரேந்திரன் அவர்களது உத்தரவு, அதை நான் மீற முடியாது என்றார். அதற்கு மேல் தர்க்கம் செய்ய கங்காவுக்கு பொழுது இருக்கவில்லை. வீட்டிற்கும் மருத்துவமனைக்கும் இடையே அவள் நாளைக்கு 2 முறையானும் அலைய வேண்டியிருந்தது. இரவு வேளையில் தந்தையை கவனித்துக்கொள்ள மருத்துவமனையில் தங்கியிருக்க வேண்டியிருந்தது. வீட்டை பற்றியும் தந்தையின் உடல் நலத்தை பற்றியும் கவலையில் அவள் தவித்து கொண்டிருந்தாள். ஆனாலும் அவளுக்கு உள்ளூர கோபம் கொந்தளித்து கொண்டிருந்தது. ஒரு புறம் வெறுப்பை உமிழ்ந்த நரேந்திரன், இன்னொரு புறம் கருணையை பொழிகிறானே, இதென்ன இரட்டை வேடம்? கள்ளங்கபடமில்லாத வெளிப்படையாக பேசி பழகியவள் அவள். எத்தனை நாள் இந்த நாடகத்தை பார்த்து கொண்டு இருக்க முடியும்? அம்மா, இப்படி கிட்ட வந்து உட்காருமா. தந்தை மெல்ல குரலில் கூப்பிட்ட பொழுது அவள் திடுக்கிட்டு விழித்திருந்தாள். பரபரப்புடன் எழுந்து நாற்காலியை அருகில் இழுத்து போட்டு கொண்டு ஓடினாள். வீட்டையும் கடையையும் நான் உன் கணவனுக்கு வித்துட்டது உனக்கு தெரியும் தானே? மௌனமாக அவன் தலையை ஆட்டினாள். அந்த பணத்தை நான் நம் இருவரின் பேரில் சேர்த்து வங்கியில் போட்டு இருக்கேன். தெரியும் தானே? அதை பற்றி இப்போ ஏன்பா யோசனை? யோசிக்க வேண்டிய காலம் வந்திருக்கு. எனக்கு ஏதாச்சும் நேர்ந்துட்டா அந்த பணத்தை நீ கையாள எந்த விதமான தொல்லையும் இருக்காது. மீதியோ எல்லா கடனும் போய் இந்த ரொக்கம் மட்டும்தான் மிச்சம். எனக்கு பிறகு நீ நம் வீட்டிலேயே தங்கியிருக்கும் நரேந்திரன் அனுமதிச்சா நல்லது. வங்கியில் உள்ள தொகையை வரும் வட்டியில் நீ சிரமப்படாமல் வாழ முடியும். ஆனால் சிதைந்து போயிருக்க உன் வாழ்க்கை நினைக்கிறப்பவே தடுமாறினான் ரத்னசாமி. அவருக்கு மூச்சு அடைத்தது. பேச முடியாத மகளை இரக்கமாக பார்த்தார். கண்களில் பெருகிய கண்ணீரை கடை வழியே காதோரத்தை நனைத்தபடி கட்டில் தலைமாட்டில் இருந்த துவாலையை எடுத்து கங்கா கண்ணீரை துடைத்து விட்டாள். அப்பா, பேசுனது போதும். உடம்பு பூரண குணமாகி நீங்கள் வீட்டுக்கு வந்ததும் நாம் இது பற்றிலாம் பேசலாம் என்றாள் அவள். என்ன நோயாளி ரொம்ப பேசுகிறாப்புல இருக்கே? வேண்டாம், உடம்புக்கு ஆகாது. இந்த மருந்துகளை சாப்பிட்டு நல்லா தூங்குங்க. அன்போடு அதட்டி கொண்டு உள்ளே நுழைந்தாள் நர்ஸ். கையில் கொண்டு வந்த மாத்திரைகள் 2ஐயும் வாயில் போட்டு தண்ணீரை ஊற்றி விழுங்கச் செய்து பார்வையை இழந்து இருந்தாள். வழியே விட்டாள். அம்மா, நீங்கள் கூட வீட்டுக்கு போய் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துகிட்டு வரலாமே. நாங்கள் இங்கே பார்த்துக்க பலர் இருக்கோம் என்று உத்தரவிட்டாள். வீடு திரும்பிய கங்கா சோர்வு அடங்க நன்றாக குளித்துவிட்டு உடை மாற்றிக்கொண்டு வேலைக்காரி பொன்னம்மாள் தயாரித்து வைத்திருந்த சோற்றில் ரசமூற்றி 2 வாய் சாப்பிட்டாள். வாந்தி எடுக்கும் போல வயிற்றை புரட்டவே டாக்டர் அவளுக்கு தந்திருந்த மாத்திரை ஒன்றை விழுங்கிவிட்டு கூடத்திலே பாய் ஒன்று போட்டு படுத்து விட்டாள். அவளையும் மீறி நன்று உறங்கிவிட்டாள். திடுக்கிட்டு விழுந்து கொண்ட பொழுது முற்றத்திலே உக்கிரமாக வீசிக்கொண்டிருந்த வெயில் சுவற்றின் மீது தாவி ஏறிக்கொண்டு பொன்னிறமாக பொலித்து கொண்டிருந்தது. கொஞ்சம் டீ போட்டு கொண்டு வரவா? ஐயாவை ஆஸ்பத்திரியில் போய் பார்க்க வேணாமா? பொன்னம்மாள் நினைப்பு ஊட்டினாள். பகலில் சாப்பிட்ட அந்த சோறு இன்னமும் நெஞ்சை கரித்து கொண்டிருந்தது. தனக்கு எதுவும் தேவையில்லை என்று கூறிவிட்டு வேகமாக கொஞ்சம் ஹார்லிக்ஸை கலக்கி ஃப்ளாஸ்கில் ஊற்றி ஆயத்தமானாள். முன்னர் போல நெடுஞ்சாலை வரை விரைவாக நடக்க அவளால் இயலவில்லை. மசக்கியனால் ஏற்பட்ட உடல் அசதி, மாரடைப்பு வந்து அவதிப்படும் தன் தந்தை குணமாகி வீடு திரும்ப வேண்டுமே என்றதொரு கவலை, கணவனால் நிராகரிக்கப்பட்டு விட்டோமே, இனி வருங்காலம் எப்படி இருக்கப் போகிறதோ என்றதொரு பீதி எல்லாம் சேர்ந்து அவளை நொறுக்கவே கங்கா மிகவும் ஆடிப்போய் விட்டிருந்தாள். கால்கள் பின்னி கொள்ள நடக்க முடியாது. சட்டென்று ஒரு ஆட்டோவை பிடித்து கொண்டாள். அவள் மருத்துவமனைக்குள் நுழைந்து வராந்தாவில் மெல்ல நடந்து அந்த தனி அறைக்குள் நுழைந்தபொழுது ரத்னசாமி விழிப்புடன் தலையணையில் குவியல் மீது சாய்ந்தபடி அமர்ந்திருந்தார். அப்பா, அகத்துக்கு கொஞ்சம் ஹார்லிக்ஸ் ஊற்றி தரவா? மகள் கனிவுடன் கேட்டாள். வேண்டாம், அதை மேஜை மேல் வைத்துவிட்டு இப்படி உட்கார். உன்கிட்ட கொஞ்சம் முக்கியமான விஷயம் பேசணும். இப்போதான் நினைப்பு வந்தது. மூச்சு விட திணறினார் ரத்னசாமி. வீட்டை வித்த போது என் அறைக்குள்ளிருந்த வேண்டாத சாமான்கள் எல்லாவற்றையும் வித்தேன். ஞாபகம் இருக்கா? தெரியும்பா. அதை பற்றி இப்போ என்ன? உன் உபயோகத்துக்குன்னு வச்சு கொண்ட
பேச முடியாது தவித்தார் ரத்னசாமி. அவருக்கு மூச்சு விட அதிகமாகிவிட்டது. அப்பா, என்னப்பா, என்ன ஆச்சு? மகள் பரபரப்புடன் கேட்டபடி நாற்காலியில் நின்று விடுபட்டு கொண்டு எழுந்து நின்றாள். முகம் முழுவதும் வியர்வை பூக்க மூச்சு விட முடியாது மார்பில் கை வைத்து கொண்டு தடுமாறினார் ரத்னசாமி. நெஞ்சு வலிக்குதே, தாங்க முடியலையே குழம்பினார். நர்ஸ், ஓடி வாங்க, டாக்டரை கூப்பிடுங்க. அப்பாவுக்கு பொறுக்க முடியாத நெஞ்சு வலி. கூவியபடி அறைக்கு வெளியே பதட்டமாக ஓடினாள். மறுபடியும் ரத்னசாமிக்கு சிகிச்சை தடபுடலாக ஏற்பட்டது. அறையை விட்டு வெளியே வந்த டாக்டர் வேகமாக கங்கா வந்தாள். அப்பாவுக்கு இப்போ எப்படி டாக்டர் இருக்கு என்று கேட்க, சாரி மேடம், உயிர் போய் கொஞ்ச நேரம் ஆகுது. இந்த முறை அவருக்கு கடுமையானதொரு மாரடைப்பு வந்துட்டு விட்டது. அதனால்தான் எங்களால் காப்பாற்ற முடியவில்லை. உயிர் போயிட்டுதா? நிச்சயமா எங்கள் அப்பா செத்து விட்டாரா? புலம்பிய கங்கா உள்ளே சென்று அமைதியாக மீளா துயரத்தில் ஆழ்ந்துவிட்ட தன் தந்தையின் முகத்தை பார்த்து அலறினாள். இது ஆஸ்பத்திரி, இறைந்து அழக்கூடாது. மற்ற நோயாளிகள் பயப்படுவாங்க. மெல்ல அதட்டவே கங்கா புடவையின் தலைப்பை வாயில் அடைத்து கொண்டு அவரது கால் அருகே தரை மீது உட்கார்ந்து கொண்டு காலை பிடித்து கொண்டு குலுங்கி அழுதாள். நர்சுகள் உள்ளே வருவதும் சீருடை காவல் ஊழியர்கள் எட்டி பார்த்து போவதும் பக்கத்து அறை நோயாளிகளின் பார்வையாளர்கள் தலையை நீட்டி பார்த்துவிட்டு ஐயோ பாவம் என்று கொஞ்ச நேரம் சென்றது. தன் சூழ்நிலையை மறந்து இருதயம் இரண்டாகி விட்டது போன்ற வழியில் துயரம் தாளாது அவள் மெல்ல அழுது கொண்டிருந்தாள். தேற்றுவாரின்றி விசும்பி அழுது கொண்டிருந்தாள். அட பாவமே, இப்படி ஆயிடுச்சே. உடம்பு நல்லா தேறி வந்து கொண்டிருந்துச்சு. இன்னும் 1 வாரத்தில் வீட்டுக்கு போகலான்னு டாக்டர் சொன்னார். இந்த மாரடைப்பு நோயின் போக்கு இப்படித்தான். பிழைக்க மாட்டான்னு நினச்சா கல்லு பிள்ளையார் போல எழுந்து உட்கார்ந்துருவான். நல்லாயிட்டுதுன்னு நம்பி விட்டுருந்தா திடீர்னு இப்படி தலையில் கல்லை தூக்கி போட்ட மாதிரி இந்த ஒரு நோய். பழக்கமான குரலை கேட்டு மெல்ல கண்களை துடைத்து கொண்டு திரும்பி பார்த்தாள். யோகநாதன் உள்ளே வந்து நின்று கொண்டிருந்தார். அவர் பின்னால் நரேந்திரன் மௌனமாக நின்றான். கழுகுக்கு வேர்க்கும் என்பார்களே, அதுபோல அவளது துயரத்தை வேடிக்கை பார்க்க சமயத்திற்கு வந்துவிட்டிருக்கிறானே நரேந்திரன். அனாதையாகிவிட்ட அவளை பார்த்து அனுதாபப்படவா, ஆனந்தப்படவா? நெஞ்சு குமுறி அவள் அடக்க முடியாது மேல் விதும்பி அழுதாள். அதற்கு பின் என்ன நடந்தது என்பது அவளுக்கு ஒரு கனவு போலத்தான் இருந்தது. நரேந்திரன் சார்பில் சிலரும் ரத்னசாமிக்கு தெரிந்தவர் தெருவில் இருந்தவர் சில ஆண்களும் பெண்களும் அவர்களது வீட்டில் கூடியிருந்தனர். சுவற்றில் சாய்ந்தபடி அவள் துயரமே உருவான அமைந்திருந்தாள். காரியங்கள் துரிதமாக நடைபெற்றன. அவைகள் செம்மையாக யோகநாதன் கவனித்து கொண்டார். ரத்னசாமியின் உடல் தனது இறுதி யாத்திரைக்கு வெளியே எடுத்துச் செல்லப்பட்ட பொழுது அப்பா என்று அடிவயிற்றிலிருந்து ஓலமிட்ட கங்கா மயங்கி விழுந்து விட்டாள். கண்களை விழித்து கொண்டபொழுது வீடு பெருத்த அமைதியில் மூழ்கி கிடந்தது. கூடத்தில் விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. வீடு முழுவதும் கழுவப்பட்டு துடைக்கப்பட்டிருந்தது. ரத்னசாமியின் போட்டோ அருகே ஒரு கத்தை ஊதுபத்தி கமழத் தொடங்கியிருந்தது. மெல்ல எழுந்தவளை கைத்தாங்கலாக குளியல் அறைக்கு எடுத்துச் சென்று தலைமுழுக உதவினாள் பொன்னம்மாள். மாற்று உடை அணிந்து கொண்டு கூடத்தில் வந்து நின்ற கங்காவுக்கு துக்கம் குமுறி கொண்டு வந்தது. அப்பாவின் மறைவில் மர்மமாகிவிட்ட அந்த வீட்டில் அவள் தன்னந்தனியாக வாழ்வது சாத்தியமாகுமா? இப்படி ஒரு பயங்கர நிலை அவளுக்கா ஏற்படுகிறது? ஏன்? பொன்னம்மாவின் தோளில் சாய்ந்தபடி மீண்டும் ஒரு மூச்சு அவள் விசும்பி அழுதாள். சில நாட்கள் சென்றன. இனி என்ன செய்வோம்? தந்தையின் துணையும் இன்றி நீடித்து அந்த வீட்டில் தங்கிக் கொண்டு வாழ்வது சாத்தியப்படுமா என கங்கா கலங்கி கொண்டிருந்தபோது வேலைக்காரி பொன்னம்மாள் ஒரு வெடிகுண்டை தூக்கி போட்டாள். அவ்வளோதான், இந்த பாகம் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்துட்டு ரொம்ப துயரத்தோடு இருக்குது நிஜமாவே மனசு. இப்போது கங்கா என்ன பண்ணுவா? அந்த வேலைக்காரி இப்போ என்ன சொல்ல வந்தா? இதுக்கப்புறம் அந்த வைரப்பிள்ளையாரோடைய கதி வந்து கொஷின் மார்க்காகவே போயிடுச்சா, இல்லை அதை பற்றி ஏதாவது தகவல் கிடைக்குமா? திரும்ப நரேந்திரன் அவளை அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுவானா? இது எல்லா கேள்விகளுக்குமே இதுக்கப்புறம் வர்ற பாகம் பதில் சொல்லும். கண்டிப்பாக சுவாரஸ்யமான அந்த கதையை மிஸ் பண்ணிடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிது அப்படின்னா பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். கண்டிப்பாக அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். இதோட பாதி ரொம்பவே துயரமாக இருக்குது. இது கண்டிப்பாக இது ஒரு நல்ல இனிப்பான ஒரு விஷயத்தில் தான் இந்த கதை போய் முடியும். ஸோ
வெயிட் பண்ணுங்கள் அந்த சுவாரஸ்யமான பகுதிக்காக. நன்றி.